பலவிதமான ட்ரை ஹேர்ஸ் வந்து இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பனி நேரத்தில் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே 90% வந்து நம்மளுக்கு ட்ரை ஹேர் இருக்கும். பனி 10 வந்து இருக்கும், அப்படியே 10 வந்து இதாக இருக்கும். தலை சீவுனாலே கொட்டும், சும்மா தலையை வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதுலேயும் தின் ஹேராக இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸ்மூத்தாக இருக்குந்தா கூட அது பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். அதுவே ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா முடியே இருக்காது, ஒரு 4 முடி தான் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம வந்து இந்த ட்ரை ஹேருக்காக ஏகப்பட்ட ஷாம்பு மாற்றுவோமா, இல்லை வந்து மாஸ்க் மாற்றுவோமா, கண்டிஷ்னர் போடுவோமான்னு ஏகப்பட்ட பிராண்டு நிறைய காசு செலவு பண்ணி கூட ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகிருக்காது. ஆனால் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நமக்கு தெரியாது, இது போதும், இந்த ஒரு மாஸ்க் போதும், நம்ம வந்து போட்ட உடனே நம்மளோட ஹேரை வந்து ஒரே வாஷ்லேயே நார்மலாக இவ்வளோ ட்ரை ஹேராக இல்லாமல் அப்படி ஷைனிங்காக ஸ்மூத்தாக ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது. இதை நீங்கள் வந்து வீக்லி 2 times இல்லை 1 time நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தாலே போதும். டே பை டே யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா ஹேர் டைப்புக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மட்டும் அந்த இன்க்ரீடியண்ட் வந்து தேங்காய் தான். தேங்காய் பால் வந்து எல்லா ஹேர் டைப்புக்குமே சூப்பராக செட் ஆகும். செம்மையாக நம்மளோட ஹேரை வந்து ஷைனியாக, க்ளோவாக, இன்ஸ்டண்ட்டாகவே மாற்றி கொடுக்கும். அந்தளவுக்கு தேங்காய் பாலுக்கு ஒரு சூப்பரான பவர் இருக்குது. நம்மளோட ஹேரை வந்து ஸ்மூத்தாக, ஹேர் மட்டும் இல்லை ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் வந்து சாதம் வடித்த கஞ்சி. சாதம் வடித்ததுக்கப்புறம் இந்த கஞ்சி வந்து அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு ஓரத்தில் ஒரு 1 hourல பார்த்திங்கன்னா அப்படியே திக்காக வந்து ஒரு கெட்டியாக ரெடி ஆகிடும். இது 2 மட்டும் போதும். சாதம் வடித்த கஞ்சி நம்ம பழைய காலத்துலேருந்தே கேள்விப்பட்டிருக்கோம், தலைக்கு போட்டால் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தேங்காய் பாலுமே அப்படி தாங்க. தேங்காய் பால் யூஸ் பண்ணால் செம்ம ஷைனிங்காக இருக்கும். இது 2யுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க் வந்து லிக்விடாக தான் இருக்கும். இதை வந்து திக்காக ஆக்கிறதுக்காக நம்ம எதுவுமே பண்ண வேணாம், இதுவே போதும். இந்த தேங்காய் பால் இதுவுமே போதும். இதை வேறு எதுவுமே நீங்கள் வந்து இதை திக்காக ஆக்கணுங்கிறதுக்காக பண்ண வேணாம். அது ஒரு ஜெல் மாதிரி இருந்தால் தான் ஹேரில் வந்து நிற்கும், இல்லை வந்து ஜெல் மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஷைனிங்காக இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த தண்ணி மாதிரி இருந்தாலே இதை வச்சு நம்ம மசாஜ் பண்ணாலே போதும். ஹேரை வந்து செம்ம ஷைனிங்காக, ஸ்மூத்தாக ஒரு வாஷ்லேயே உங்களால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதனால என்னோடய ஹேர் இப்படி ஆச்சுன்னு நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்மூத்தனிங் பதிலாக ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டாங்க, அதுக்கான வீடியோலாம் தனியாக போட்டிருக்கேன். ஹேர் ட்ரையாக இருந்தாலே ஸ்மூத்தனிங் பண்ணணும், இல்லைனா ஹேர் கட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அது பெரிய மிஸ்டேக்கு. ஹேர் கட் பண்ணி ஒரு 2 நாள் வேணால் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பழையபடி ரொம்ப மோசமாக மாறிடும். ஏன்டா பண்ணோன்னுங்கிற மாதிரி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளோட ஸ்கால்ப்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்குகிற எந்த கெமிக்கல் கண்டிஷ்னரோ மாஸ்க்கோ நம்மளோட ஸ்கால்ப்பில் ஷாம்பு படக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் மாஸ்க்கு கண்டிப்பாக நல்ல ஸ்கால்ப்பில் மசாஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்காய் பால் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். வடிச்ச கஞ்சியும் அதே மாதிரி தான். எப்படி வறண்டு போன ஹேராக இருந்தால் கூட உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். நல்லா நான் பாருங்கள், நான் ஊற்றி நல்லா வந்து அதை இது பண்ணிட்டேன். இந்த பாலுங்கிறனால அது ட்ரை ஆகிடும், கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே ஸ்டிஃப் ஆயிரும். ஒரு 1/2 hour 1 hour வச்சுருந்தா போதும். பாருங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்போது யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணணும். நார்மலாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண அன்னைக்கு, நான் வாஷ் பண்ண அன்னைக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஹேரு, அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது வந்து அடுத்த நாள் மறுநாளுமே, இது வந்து அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே இந்த ஷைனிங் வந்து இருக்கும். இந்த டே பை டே யூஸ் பண்ணும்போது இன்னமுமே அப்படியே உங்களோட ஹேர் வந்து ஷைனிங்காக ஸ்மூத்தாகவே மாறிடும். ஒரே நாள்லேயே உங்களுக்கு வந்து மாறாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை வீக்லி 2 times யூஸ் பண்ணுங்கள். 1 monthல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஆனால் 1 timeல கண்டிப்பாக உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அடுத்த ஹேர் வாஷ் வரைக்குமே உங்களோட ஹேரை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷைனிங்காக சாஃப்டாக மெயின்டைன் பண்ண முடியும். என்னோடய ஹேர் பிஃபோர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.